குடிதழீ கோலோச்சு மாநில மன்னன் அடிதழீ நிற்கும் உலகு. தன்னுடைய குடிமக்களின் குறைகளை போக்கி மிகச் சிறப்பாக ஆட்சி செய்யக்கூடிய மன்னரின் அடியை பின்பற்றி இந்த உலகம் கிடக்கும் என்கிறார் தெய்வப்புலவர். இந்த அற்புதமான குரலோடு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் முருகானந்தம், பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையில் இருந்து. பெஸ்ட் அகாடமி என்பது மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர்கள், தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கான ஒரு இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம். இன்றைய வீடியோவில் குரூப் 2A சமீபத்தில் நடந்து முடிந்த குரூப் 2A தேர்வில் கேட்கப்பட்ட தமிழ் இலக்கணம் அந்த கொஷினோட கீயை தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கறதுனால சில விளக்கங்கள் கிடைக்கலாம். இனி தமிழை தெரிவு செய்யக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எப்படியெல்லாம் தேர்வுக்கு தயார் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ தமிழை தேர்வு செய்யக்கூடிய மாணவ செல்வங்கள் எவ்வளவு இன்னலுக்கும் அல்லலுக்கும் உள்ளாகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். சரிங்களா? இப்போது இந்த பாருங்களேன், விதவை ஒருத்தர் ஒரு அறிஞர் பேசுகிறார் ஒரு முக்கியமான இடத்துல. கணவனை இழந்து நிற்கதியாக கையறு நிலையில் நிற்கும் பெண்ணிற்கு பேர் தான் விதவை. ஸோ இந்த அதாவது பொட்டு, தன்னுடைய பூவையும் பொட்டையும் இழந்து, பொட்டுங்கிறது புள்ளி, ஸோ பொட்டை இழந்து நிற்கக்கூடிய நிலைக்கு தான் விதவை. இதில் தமிழில் விதவைன்னு எழுதும் பொழுது அந்த வார்த்தையில் கூட ஒரு புள்ளி வைக்க இயலவில்லை, ஒரு பொட்டு வைக்க இயலவில்லை. தமிழ் விதவையை கூட விட்டு வைக்கவில்லை, தமிழ் வஞ்சிக்கிறது அப்படின்னு ஒரு அறிஞர் பேசினார். இதை பார்த்த முத்தமிழறிஞர் கலைஞர் என்ன பேசினார் அப்படின்னா, விதவை என்பது தமிழ் சொல் அல்ல, அது வேற்றுமொழி சொல். கைம்பெண் என்று எழுதுங்கள். எப்படி? கைம்பெண் என்று எழுதுங்கள். ஒன்றுக்கு 2 முறை புள்ளி வைக்கலாம். அப்போ தமிழ் ஒருபோதும் வஞ்சிக்காது, அது வாழ வைக்கும் அப்படின்னு சொன்னார் முத்தமிழறிஞர் கலைஞர். ஆனால் அவர் சொன்னது அப்போது அவர் காலத்தோடு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நான் யோசிக்கிறேன். ஏன்னா சமீப காலமாக தமிழ் பாடத்தில், அதாவது தமிழை தெரிவு செய்யக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அந்த உருவாக்கக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ் மிக கடினமாக இருக்கிறது. ஒரே ஒரு வினாவிற்கு தவறாக விடையளித்தால் கூட அவன் வெற்றி வாய்ப்பிலிருந்து அந்த போட்டித் தேர்வாளன் நழுவி வெளியே வந்து விடுகிறான். இந்த சூழலில் மிக கடுமையான, கிட்டத்தட்ட ஒவ்வொரு தேர்விலும் கடந்த குரூப் 2 பிரிலிம்ஸில் ஒரு 20 வினாக்கள், அதே மாதிரி இப்போ குரூப் 2A மெயின்ஸில் ஒரு 20 வினாக்களுக்கு மேலே யாராலும் அடிக்க முடியாது. சரிங்களா? தமிழில் PhD முடிச்சுட்டு 20 வருஷமாக பேராசிரியராக இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்டால் கூட நான் வெரிஃபை பண்ணிட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னு தான் சொல்கிறேன், ரெஃபர் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான சில வினாக்கள், அதை தயவுசெய்து மாணவ செல்வங்களுடைய எதிர்காலம் கருதி வருங்கால கட்டத்தில் TNPSC அதை சரிவர கையாண்டு மாணவ செல்வங்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றும் என்று நம்புகிறோம். இது தரம் SSLC தரம்னு சொல்கிறாங்க, ஆனால் இது MA, சரிங்களா, அப்புறமேல PhD இந்த தரத்தை தாண்டி இருக்கிறது. ஓகேவா? ரைட், பார்க்கலாம். இப்போது வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 10th லெவல் தான், இதில் மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? இது 10th லெவல் வினா தான். ஸோ இதெல்லாம் எளிமையான வினா. ஓகே, 1க்கு ஆன்சர் பாம்பே, 2 இதுவும் 10th லெவல் வினா தான். சரிங்களா? இனிது பேசினாய், காணாது சென்றான் என கூறினான், இதுக்கு ஆன்சர் டெல்லி தான். இதெல்லாம் 100% கரெக்டு. ஓகேவா? இந்த வீடியோவை பார்க்குறதுனால உங்களுக்கு எந்தெந்த கொஷினுக்கு TNPSC தவறாக ஆன்சர் வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எதுக்கெல்லாம் கீ சேலஞ்சு பண்ணலாம் அப்படிங்கிறத கூட நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இங்கே பாருங்கள், பல நாள்கள் தேடி இன்று தான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் காரியவாகு பெயர் இது. சரிங்களா? யாப்பிலக்கணம் அப்படிங்கிறது, யாப்பிலக்கணம் அப்படின்னு எழுதி ஒரு தாளில் எழுதி அதை வாங்கலை. சரிங்களா? அது ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்று சொல்லக்கூடிய காரியங்களை குறிக்கிறது இந்த யாப்பிலக்கணம் என்பது. அதனால் ஒன்றை குறிக்காமல் அதனை சார்ந்த அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொன்று தொட்டு பெயராகி வருவதும் ஆகு பெயர். ஒன்றின் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொன்று தொட்டு பெயராகி வருவது ஆகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது காரியவாகு பெயர். ஓகேவா?
நான் ஆகுபேர் உங்களுக்கு வீடியோ போடுறேன், பிறகு பார்த்துக்கலாம். அடுத்து பிறவினை வாக்கியம் காண்பித்தால், இதெல்லாம் 10th லெவல் கொஷின்ஸு. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கிறேன், சேர்ப்பேன், சேர்த்தேன், இதெல்லாம் தன்வினையிலேயே வருகிறது. சரிங்களா? இது சேர்கிறேன் அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் பிறவினையில் வருகிறது, இது மட்டும் தன்வினையில் வருகிறது. அப்போது பொருந்தாச்சொல் வந்து எல்லாமே பிறவினையாக இருக்கின்ற பொழுது, சரிங்களா, சேர்கிறேன் அப்படிங்கிறது தன்வினையாக இருக்கிறது, அப்படி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை, இந்த தன்வினை பிறவினை தெரியாதவங்க சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாத்துலேயும் வல்லினம் மிகுந்து வருது, இதில் மட்டும் வல்லினம் மிகாமல் வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த 145க்கு சேர்கிறேங்கிறது ஆன்சர் தான். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. சரிங்களா? இது எப்படி சார்? கரிகாலன் கல்லணையை கட்டினான் செய்வினை, கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது செயற்பாட்டு வினை. இப்படித்தானே செயற்பாட்டு வினை பார்த்தோம். இது எப்படி நீங்கள் செயற்பாட்டு வினைன்னு சொன்னீங்கன்னா, இந்த படு, பட்டது, பெரு, பெற்றது அப்படிங்கிற விகுதி அடிப்படையாக கொண்டு இது செயற்பாட்டு வினை தான் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. சரிங்களா? தன்வினையோ பிறவினையோ செய்வினையோ செய்ய முடியாது. ஓகேவா? அடுத்தது எவ்வகை உங்களுக்கு வாக்கிய வகைகள்லாம் நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? இப்போது சமீப காலத்தில் கேட்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய வினாக்களின் கடினத்தன்மைக்கு தகுந்தவாறு எல்லாத்தையும் நான் சேர்த்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ ஒன்றா நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், ஈஸியாக உங்களை ரீச் ஆகும். ஓகே, எவ்வகை வாக்கியம் என கிளி பழத்தை கொத்தி தின்றது, வேறு எதுவுமே வந்து இங்கே பொருந்தாது. இன்னும் சொல்ல போனால் செய்தி வாக்கியம். சரிங்களா? இது பர்ஃபெக்ட் செய்தி வாக்கியம் தான், விளைவு வாக்கியம் பொருந்தாது. சரிங்களா? விளைவு வாக்கியம்னா என்ன? கட்டளை வாக்கியம். அதே மாதிரி பிறவினை வாக்கியம் பொருந்தாது. செயல் வாக்கியம் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக கிளி கொத்தி தின்றது, இது வந்து அதாவது ஒரு செயல் நடைபெறுவதை காட்டுகின்ற வாக்கியம் செயல் வாக்கியம் என்று சொன்னால் இது செயல் வாக்கியம் என்பது சரிதான், அதில் மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? ஆனால் செயல் வாக்கியம் என்பது 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் வாக்கிய வகைகளில் இதுவரை புத்தகங்களில் சேர்த்ததே இல்லை. சரிங்களா? அதனால் இது செய்தி வாக்கியம் என்பது எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நிகழ்வை செய்தியாக தருவது, பழத்தை வந்து கிளி கொத்தி சாப்பிட்ருக்கு, அது ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, அதை செய்தியாக தந்திருக்கு, செய்தி வாக்கியம். இது செய்தி வாக்கியம் 100% கரெக்ட். சம்டைம்ஸ் செயல் வாக்கியம் சொல்லி கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ செயல் வாக்கியம்னு அவங்க கீ ஆன்சர் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம செய்தி வாக்கியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கீ சேலஞ்ச் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், எதிர்த்த பகையை இலைதாய போல்தே கதித்து கலை என்பதில் இடம்பெறும் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா, நமக்கு சிலபஸில் வந்து பழமொழிகள் அப்படிங்கிறது இதுதான் சிலபஸில் இருக்குது. சரிங்களா? ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, முன்றுரை அரையனார் அப்படிங்கிற ஒரு தமிழ் புலவர் எழுதிய பழமொழி 400 அப்படிங்கிற நூல் எடுத்து அதில் ஒரு 3-4 கொஸ்டின் கேட்டு வச்சுருக்காங்க. அந்த பழமொழி 400 வந்து யார் படிப்பாங்க? இந்த கேட்டதெல்லாம் பெரும்பாலும் வந்து சிலபஸில் இப்போ உள்ள ஸ்கூல் சிலபஸில் இல்லை. அப்போ பழமொழியில் வந்து அப்படியே ஸ்கூல் சிலபஸில் இருந்தால் 2 பாடல்கள் 8 வரிகள் மட்டும்தான் இருக்கும். இந்த பழமொழி 400ல் கிட்டத்தட்ட 1600 வரிகள் கிட்ட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதாவது பழமொழி 400 அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரியான சூழலில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பழமொழியில் இருக்கக்கூடிய 4 அடிகளில், சரிங்களா, முதல் 2 அடியை எடுத்து கொடுத்துட்டு கடைசி ஒரு வரியில் வந்து பழமொழி வரும். அதுக்கான பழமொழி என்னன்னு கேட்டால், இதெல்லாம் வந்து வஞ்சிக்கக்கூடிய செயல். இது வந்து எம்ஏ தமிழ் படித்தவங்களுக்கு கூட தெரியலை, பிஹெச்டி தரத்தில் இருக்குது. இதுதான் பழமொழிகளை ஆய்வு செய்வாங்க ஒன்றுன்னா படித்து. சரிங்களா? அவங்களுக்கு தான் இது சரியாக வரும். இது எதிர்த்த பகையை இலைதாய போல்தே கதித்து கலைன்னு சொல்லி ஆரம்பித்து தனிமுறம் காடாதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடியுது ஒரு பழமொழி. அதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ரைட். அப்புறமேல சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் ப்ரூஃப் கம்பல்சரி பர்ஃபெக்டாக இருக்குது. உறவாடி பகைக்கெடுத்த கதையாக அப்படிங்கிறத கூட ஆன்சராக கொடுக்கலாம். பட் ஆன்சர் என்ன? இதுதான் ஆன்சர். இதுக்கெல்லாம் ப்ரூஃபு பழமொழி 400 அப்படிங்கிற நூலில் இருக்குது. புலமிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவர்க்கே புலனாம். சரிங்களா? இதில் இதுவும் பழமொழி தான், பழமொழி 400 தான். இது ஃபஸ்ட் அடி, இது 2வது அடி, 4வது அடியில் பாம்பின் கால் பாம்பரியும் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு பாடநூல் வெளியிட்ட தமிழ் புத்தகத்தில் பழமொழி 400ல் இருக்குது. ஓகேவா? ஆனால் இப்போ யாருக்கும் தெரியாது இதெல்லாம். சரி, இருக்கட்டும். ஸோ இதுவும் ஒரு எஸ்எஸ்எல்சி சிலபஸ், அதாவது 10ஆம் வகுப்புனா 10ஆம் வகுப்புக்குள்ளே தான் கேட்கணும், அதுதான் சரி. சரிங்களா? அதை தாண்டிய ஒரு வினா தான். அப்புறமேல தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும் எந்தீமை என்றே
உணர்வதாம். இதுவும் வந்து பழமொழி 400. இதோட கடைசி அடி ஒருவர் பொறை இருவர் நட்பு அப்படின்னு தான் முடியுது. அதாவது மீனிங் என்னென்னா, நட்பு கொள்ளக்கூடிய 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு பொறுமை குணம் இருந்தால் கூட அந்த நட்பு நீண்ட காலம் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது தான் இது. சரிங்களா? ஸோ அது ரைட். அப்புறம் நிலமடந்தை கெழில் ஒழுகும். இது நிலம் ப்ளஸ் மடந்தை ப்ளஸ் எழில் ப்ளஸ் ஒழுகும். இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது தெரியும். இது வந்து ஒரு 10ஆம் வகுப்பு தரத்தில் உள்ள வினா தான், அதில் மாற்றம் இல்லை. அப்புறமேல தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முல்லையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம்பெறாமல் மருதத்திணையை முதலில் வைத்து பாடிய 8 தொகை நூல் 500. சரிங்களா? இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இல்லை. இதெல்லாம் எதை படிக்கணும்? இலக்கிய வரலாறு போன்ற புத்தகங்களை படித்தா தான் நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இருக்கட்டும். அடுத்தது மாதமோ சித்திரை. சரிங்களா? மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்கள் கண்களை தழுவுதே நித்திரை என்ற அடிகளுக்குரியவர் அறிஞர் அண்ணா. அதெல்லாம் ஓகே தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் டைரெக்டாக தற்போது இல்லை. சரிங்களா? 10th லெவல் புக்கில். அடுத்து ஏஸ்தடிசியன் அப்படின்னா அழகு கலைஞர். இது ஓகே தான். சரிங்களா? 10th லெவல் ஸ்கூல் புக்கில் இருக்குது. பிழைகளற்ற தொடரை தேர்வு செய்க. மட்டுவார் குழலி மணித்தக்காளி பொரியல் செய்தால். இதெல்லாம் ஓகே தான். இதெல்லாம் 10th லெவல் கொஸ்டின் தான். மரபு சொற்களை பொறுத்துக. எலி ஓகே, எலி யானை குதிரை நாய். இதெல்லாம் ஓகே தான். ஆன்சர் சி. அடுத்தது வில் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனின் பேர் வந்து வென்றவன். இதெல்லாம் 10th லெவல் ஓகே. அடுத்து உரு என்ற சொல்லின் வேர்ச்சொல் கண்டறிக அப்படின்னு சொன்னோம்னா அது உருகன் அப்படின்னா உரு தான். ஓகேவா? அடுத்து கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பாருங்கள். இதில் கா என்னும் ஓரெழுத்து ஒரு கான்னா துலாக்கோல் தராசு அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. சரிங்களா? கான்னா என்ன? தராசு அப்படிங்கிற மீன். தராசுனா என்ன? துலாக்கோல். ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகேவா? துலாக்கோல் கா எடுத்துக்கலாம். அடுத்தது சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 160வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து மை. இதுதான். சரிங்களா? மையினா என்னது? மலடு. அப்புறமேல குற்றம். ஓகேவா? மலடு அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது மலடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு, அதாவது 7th தமிழ் புத்தகத்தில் ஓரெழுத்து ஒரு மொழி போட்டிருக்காங்க. அதிலெல்லாம் இது இல்லை. சரிங்களா? இது அதை தாண்டி தான் படிக்கணும். சரிங்களா? அதாவது ஒரே எழுத்துக்கு நிறைய மீனிங் இருக்குது. சரிங்களா? எல்லாவற்றையும் படிப்பதற்கு சாத்தியக்கூடாது. எவ்வளோ மக்கள் அதிகமாக முற்காலத்திலாவது அதிகமாக பயன்படுத்திய அந்த பொருள்களில் தான் இப்போ நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஆனால் இவங்க நிறைய எதிர்பார்த்து கேட்டிருக்காங்க. ஓகே ரைட். அப்புறம் அருகோணம். இது நம்ம 10th லெவல் கொஸ்டின். வடிவ பண்பு பேர் தான். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இப்போ 162க்கு வந்து இது ஓகே. இதில் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாம்பே தான். ஓகேவா? ஓகே. அப்புறம் அகர வரிசைப்படி சொற்களை சீர்தல் செய்தல் 163க்கு இதுதான். தின்னன் திணி தீ தீ தூ தூ தே தே. சரிங்களா? தோ அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறமேல வீல் என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சம் கண்டறிக அப்படின்றாங்க. வினை எச்சம் எது? வீழ்ந்து. அதாவது ஒரு எச்சம் வினைச்சொல்லி கொண்டு முடிந்தால் வினை எச்சம். சரிங்களா? அதாவது வீழ்ந்து கிடந்தான், வீழ்ந்து பார்த்தான், வீழ்ந்து களைத்தான், வீழ்ந்து எழுந்தான், வீழ்ந்து சிரித்தான். இப்போ எழுந்தான் சிரித்தான்லாம் வினைச்சொற்கள். அப்போ ஒரு எச்சம் வினைச்சொல்லை கொண்டு முடிவது. ஓகேவா? இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது இதில் பாருங்கள். வாள் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாழா அப்படின்னா இது இல்லை. சரிங்களா? வாழ்தலைங்கிறது இல்லை. வாழாது எதிர்மறை தொழிற்பெயர். வாழா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். வாழ்தலை அப்படிங்கிறது வினையாளனை பெயர் மாதிரி வந்திருக்கிறது. சரிங்களா? ஓகே. இங்கே லிசன் பண்ணுங்கள். வாழ்கைங்கிறது வந்து ஆக்சுவலாக வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றும் ஒரு வினைமுற்று தானே. அந்த வகையில் வாழ்க அப்படிங்கிறத ஆன்சரை எடுத்துக்கலாம். சரிங்களா? வாள் என்பதன் வினைமுற்று. அடுத்தது மழை பெய்தால் நெல் விளையும். இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லிசன் பண்ணுங்கள். செய்தி வாக்கியம்தான். சில பேர் குழப்புவாங்க. அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மழை பெய்தால் நெல் விளையும் அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, இது விளைவு வாக்கியம். விளைவு வாக்கியம் என்பது கட்டளை வாக்கியம். ஒருவரை ஒரு செயலை செய்யும்படி ஏவும் விதமாக அமையும் வாக்கியம் தான் விளைவு வாக்கியம், கட்டளை வாக்கியம். விளையுது சார் அதனால் விளைவு வாக்கியம் சார்லாம் சொல்லக்கூடாது. ரைட். அடுத்து 167 கொஸ்டின் நம்பர் 167. போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன. ஏற்ற
வினாவினை தேர்வு செய்க அப்படின்றாங்க. அப்போது எவை நாட்டை பாழாக்குகின்றன, இதுதான் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எதை கண்டு மயங்கிடும், டெல்லி ஆன்சர். வேறு எதுவும் மேட்ச் பண்ணுற மாதிரி இல்லை. ஓகேவா, புரியுதுங்களா? ஓகே, அப்புறமேல அடுத்த கொஸ்டினை 169 பாருங்களேன். வகுப்பு கலைந்தது, கொழுந்து நட்டனர், பொழுது சாய்ந்தது, கார் பெய்தது. இந்த இந்த ஆகு பேர் இருக்கு இல்லையா, இந்த ஆகு பேரில் ஒரு 4-5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்கவே கூடாது, வேறு எதை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது இப்போ வகுப்பு கலைந்தது அப்படின்னு சொல்லும்போது அது என்ன சொல்லுவோம், வகுப்பு கலைந்தது அப்படின்னா இடவாகு பேரில் வரும். அப்போ ஏக்கு நேராக 2 இருக்குது, ஏக்கு நேராக 2 எல்லாத்துலேயுமே இருக்குது. கொழுந்து நட்டனர் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், அது சினையாகு பெயர். சரிங்களா, வெற்றிலை நட்டனர் மாதிரி. கொழுந்து அப்படிங்கிற சினையை மட்டும் கொண்டு இதுன்றது கிடையாது. சரிங்களா, அதனால் கொழுந்து நட்டனர் வந்து சினையாகு பெயரில் வருது. அதாவது கொழுந்து நட்டனர் அப்படின்னா கொழுந்தை மட்டும் கொண்டே நட மாட்டாங்க, அந்த செடியை தான் நடுவாங்க. அப்போ ஒரே ஒரு உறுப்பு கொழுந்து, ஒரு உறுப்பின் பெயர் அந்த முழு தாவரத்தையும் குறிச்சிச்சுன்னா அதுக்கு பேர் தான் சினையாக பேர்னு சொல்லுவோம். வெற்றிலை நட்டான், வெற்றிலை கொடியை தான் நடுவான், வெற்றிலையை கொண்டே தனியாக நடமாட்டான். அப்போ வெற்றிலை அப்படிங்கிற ஒரே ஒரு உறுப்பின் பேர் அந்த முழு தாவரத்தையும் குறிக்கிறதுனால அதுக்கு பேர் சினையாக பேர். சரிங்களா, முழு தாவரம் வந்து ஒரே ஒரு உறுப்பை குறிச்சிச்சுன்னா அது பேர் முதலாக பெயர் அல்லது பொருளாக பேர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, எடுத்துக்காட்டு தாமரை பறித்தான் அப்படிங்கிற மாதிரி. புரியுதா? ஓகே, மல்லிகை சூடினாலுங்கிற மாதிரி. இப்போது அந்த மாதிரி பார்க்கும் பொழுது ஆன்சர் என்ன வருது, பாம்பே அப்படி சொல்லி வருது. சரிங்களா, ரைட். இந்த உதாரணங்கள்லாம் புத்தகத்தில் டைரெக்டாக இல்லை. அடுத்து வேற்றுமை உறுப்பினை ஏற்கும் பொழுது தன்மை முன்னிலையில் தெரியும் பெயர்களை கண்டறிக. இதெல்லாம் 9th லெவலில் இருக்குது. இது 10th லெவல் கொஸ்டின் தான், இதில் எல்லாம் மாற்றம் இல்லை. சரி, அப்போ இதற்கான ஆன்சர், சரியான ஆன்சர் வந்து பாம்பே. சரிங்களா, ஓகே. இது ஒன்று நம்ம படித்து தெரிஞ்சிருக்கணும், இல்லாட்டி பழைய தூய தமிழில் வரும் இல்லையா டைலாக்குகள் வரக்கூடிய சினிமா படங்களை பார்த்துருந்தாலே இந்த உம்மு எண்ணு உண்ணு எம்மெல்லாம் வந்துடும். யாம், யான், நீர் அப்படிங்கிற வார்த்தைகளில் நிறையா பார்க்கலாம். அடுத்தது வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டும் ஐயா என்னும் கூற்றினை எழுதியவர் யார் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. சரிங்களா, வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர, இது சொன்னது. இது ஆக்சுவலாக சில பேர் பாரதியான்னு சொல்கிறாங்க, தப்பு. கவிமணி தேசிய விநாயகம் நிறையா ஒரு பெரிய பாடல் அவர் எழுதியிருக்கார், ஒரு 15-20 வரி கொண்ட பாடலில் இது ஒரு வரியாக இருக்கிறது. ரைட். அடுத்தது இந்த புலவர் சிங்கம். புலவர் சிங்கம் அப்படிங்கிறவர் யார் தெரியுமா? புலவர் சிங்கங்கிறது நம்ம நக்கீரர் தான். சரிங்களா, இப்போ ஆன்சர் வந்து இதுக்கு என்ன வருதுன்னா சி வருது. சரிங்களா, இதை ஃபாலோ பண்ணிங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக எதுவுமே ஸ்கூல் புத்தகத்தில் இல்லை. ஓகேவா, ரைட். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சி. அடுத்தது ஆலாபனை என்னும் நூல். இதெல்லாம் ஸ்கூல் புத்தகத்தில் இருக்குது. ஓகேயா, ஆலாபனை வந்து அப்துல் ரஹ்மான். சந்திப்பிழை அற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பொறுத்தாரை பொன்னை பொதிந்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார் அப்படின்னு சொல்லலாம். பாம்பே. பொருந்தாத இணையை கண்டறிக. இந்த வினாக்கள்லாம் மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வினாக்கள். இந்த ஆலை, இதழ், ஊளை, உலை, இதெல்லாம் வந்து தமிழில் ஆய்வு செய்பவர்கள் தான் வார்த்தைகளை வந்து என்னென்ன பொருள்கள் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக ஆய்வு செய்வாங்க. இது இந்த காலகட்டத்தில், அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 5ஆம் நூற்றாண்டு வரை ஆலை என்ற இந்த சொல் இந்த பொருளில் பயன்படுத்தப்பட்டது. அதன் பிறகு மருவி 9ஆம் நூற்றாண்டு வாக்கில் இந்த பொருளில் பயன்படுத்தப்பட்டது. இதெல்லாம் ரிசர்ச் பண்ணக்கூடியவங்களுடைய ஒர்க்கு. நம்ம 10ஆம் வகுப்பு தரத்தில் நம்ம 10ஆம் வகுப்பு தரம் தான் சொல்லியிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். சரிங்களா, இப்போ பாருங்கள். ஆனால் ஆலைனா அருகம்புல் தான், இதழ்னா கௌதாரி தான், உலைனா ஆண்மான் அப்படிங்கிற பொருளும் இருக்குது, பெண்மான் அப்படிங்கிற பொருள் இருக்குது. இப்போ லிசன் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க, உலை தான் ஆன்சர்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உலைங்கிறது ஆன்சர் இல்லை, ஊளை தான் ஆன்சர். ஊளை அப்படின்னா பித்தம் அப்படின்னு அர்த்தம்.
ஊளைனா என்ன பொருள்? பித்தம்னு பொருள். அப்படி இல்லைன்னா ஊளை என்றால் அதாவது அழுகிய நிலையில் உள்ள உடற்திரவம் அப்படின்னு சொல்லுவோம். அழுகிய நிலையில் உள்ள உடற்திரவம், பாடி ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போது ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் வந்து பொருட்கள். இது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேஸில் சொல்கிறாங்க, வாயுவில் சொல்கிறாங்க, தீ நாற்றம், ஸ்மெல்லுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஊளை என்பது ஸ்மெல்லு கிடையாது. ஸோ ஆன்சர், சரியான ஆன்சர் என்னை பொறுத்த வரைக்கும் ஊளை தான். சரிங்களா? ஏன்னா உலைங்கிறது இங்கே ஸ்கூல் புக்கில் உலைனா பெண்மான்னு ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனால் அதுக்கு ஆண்மான் அப்படிங்கிற பொருளும் உண்டு. அதனால் பொருந்தாத இணை தான் கேட்குறாங்க. இது எல்லாமே 3மே சரியாக இருக்குது. இது மட்டும்தான் சற்று பொருத்தமில்லாமல் இருக்கிறது. ஆன்சர் டெல்லி. ஒருவேளை சி கொடுத்தாங்கன்னா கீ சேலஞ்ச் பண்ணலாம். அடுத்தது பிழையான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்கிறேன். இதுவும் அதே மாதிரி பிஹெச்டி கொஸ்டின் தான். சரிங்களா? அழகம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 176ல் அழகம் அப்படிங்கிறது வந்து பன்றி முள்ளு தான். அழகம் அப்படின்னா வந்து திப்பிலின்னு தான் கொடுத்துருக்காங்க, யானை திப்பிலின்னு கொடுக்கல. சரிங்களா? திப்பிலி, பட் யானை திப்பிலி பெருசாக இருக்கிறதுனால அப்படி இது பண்ணிக்கலாம். அடுத்தது அளவன் அப்படின்னா இந்த லா போட்டாங்கன்னா ஆண் நண்டு தான். சரிங்களா? அலத்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன பொருள் அப்படின்னா மின்மினி பூச்சி அப்படின்னு பொருள். அதாவது ஃபயர் ஃப்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா, மின்மினி பூச்சி. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நெய்தல் நிலப்பெண் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க, அலத்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது இப்போ ரியலாக வந்து கொஸ்டின் எடுத்த ஆசிரியர் வந்து மிக கடுமையாக உழைச்சிருக்காரு. நல்லா பல்வேறு இடங்களை தேடி கொஸ்டினை மேட்ச் பண்ணியிருக்காரு, கிரியேட் பண்ணியிருக்காரு. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பு தரம்னா 10ஆம் வகுப்பு தரத்திற்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிறது. யாருக்குமே தெரியாமல் ஒரு வினாவை அமைப்பதுங்கிறது வந்து ரொம்ப எளிமையாக தான், ஒன்றும் பெருசு இல்லை. ஏன்னா கேள்வி கேட்பது எப்பொழுதுமே எளிமை, அதற்கு சரியான விடையை சொல்வதுதான் கஷ்டம். அந்த வகையில் வினாவை உருவாக்கிய பேராசிரியர்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க, அதில் மாற்றம் கிடையாது. பட் அவங்களுக்கு தெரிந்த விஷயங்கள்லாம் 10ஆம் வகுப்பு தரத்தில் எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தது தான் ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழல். ஓகே, அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க. இதுவும் அப்படி தான். சரிங்களா? இதில் கூட கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு சரியான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா டெல்லி அப்படி சொல்லி வருது. டெல்லி ஃபார் டி, டெல்லி ஃபார் டி. சரிங்களா? நான் வந்து காஞ்சிபுரம் ஃப்ரெண்ட்ஸு கோச்சிங் சென்டர் அங்கே படித்தேன் 2010. கிட்டத்தட்ட ஒரு 5 தேர்வுகளுக்கு மேலே டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் பண்ணியிருக்கேன், தேர்ச்சி பெற்றிருக்கேன். குரூப் 2 தரத்தில் 3 தேர்வு பாஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதுக்கு பிறகு குரூப் 4லாம் நம்ம எழுதுறதில்ல. ஓகே, இப்போ அங்கே மதிப்பிற்குரிய எனது ஆசான் திரு பொன்னுச்சாமி அவர்களுடைய பயிற்சி மையம் சென்னையில் ஒரு பிரான்ச் ஒன்று இருந்தது, பச்சை பாஸில், அங்கே தான் படித்தோம். பாருங்கள், இப்போ இந்த ஐஇ அப்படிங்கிறதுக்கு நம்ம படிச்சிருப்போம், புத்தகத்தில் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் இருக்காதுங்க, வேறு இருக்குது. ஸோ இப்போ நம்ம நடத்தக்கூடிய அந்த இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தோட மெட்டீரியல் எல்லாம் இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. சரிங்களா? ஓகே. இப்போது ஓ அப்படின்னா வினா, வியப்பு, ஆபத்து, ஒளிவு. அவு என்றால் ஆனந்தம். சரிங்களா? கடித்தல். ஐ என்றால் அழகு, அரசன், கடவுள், தலைவன், குரு, சிவன், தும்பை, பருந்து போன்ற பல்வேறு பொருள்கள் இருக்கிறது. ஆனால் இங்கே ஐக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. ஐனா நுண்மை. நான் சொன்ன எதுவுமே அங்கே கொடுக்கல, நுண்மை அப்படிங்கிற பொருள் தான் இங்கே வருது. புரிகிறதா? அப்போது அவங்க அதை தான் நான் முதலே சொன்னேன், ஒரு சொல்லுக்கு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பொருள்கள் இருக்கலாம். சரிங்களா? எதுலேயுமே யாருக்குமே தெரியாத ஒரு பொருளை தான் இங்கே கொண்டாந்து வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கத மாதிரி ஃபீல் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இருக்கட்டும். ரைட். அப்புறம் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்ய. இதில் வந்து மேக்சிமம் எதுவுமே சரியாக பொருந்தி வரலை. சரிங்களா? பல்வேறு நூல்களை பார்க்கின்ற பொழுது, நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கின்ற பொழுது எதுவும் அக்யூரேட்டாக பொருந்தி வரலை. சரிங்களா? அப்போது நாம் எதை எடுத்துக்கலாம் பெரும்பாலும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த பாருங்க, இந்த கோல்னா வலுவழுப்பு கரெக்டாக பொருந்தி வந்துச்சு. ஓகேவா? இந்த கோல்னா அம்பு அப்படிங்கிற மாதிரி தான் பொருந்தி வருது. ஓகேவா? இதில் ஒன்றும் அவ்வளவு பர்ஃபெக்டாக பொருந்து வரல. அதனால் வலுவழுப்பு. கோல்னா இப்போ இந்த கடற்கோளுங்கிற மாதிரி சொல்லலாம் இல்லையா, சுனாமியெல்லாம் வருது இல்லையா, இடையூறு அப்படிங்கிற மாதிரி, அதை பொருள் எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி கோல்னா வந்து அழகு அப்படிங்கிற பொருள் எங்கேயுமே காட்டலை, பட் இதை ஆன்சராக எடுத்துக்கலாம். இதில் ஒன்று, அதாவது ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் 1-2 சரியாக இருக்குது, எல்லாமே சரியாக என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, அவங்க ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்கின்றான். வியாழம், அடுத்தது வியாழம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அது வந்து என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதில் வியாழம் அப்படின்னா பெரியது தான். சரிங்களா? வியாழம் அப்படின்னா காம நோய் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இல்லை. இதெல்லாம் தவறு, இதுவும் தவறு. இதை வந்து சில பேர் வியாழம் அப்படின்னா பாம்புன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? வியாழம்னா புலி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதையும் ஆன்சராக சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இதில் நீங்கள் எந்த கொஸ்டினை ஆன்சராக சொன்னாலும் கீ சேலஞ்ச் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ஏ வந்து கொஞ்சம் சரியாக இருக்குது, பட் வந்து ஆன்சர் பாம்பேயும் சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து 180வது வினா வந்து பார்த்தீங்கன்னா, பொன்னி மண்ணகத்தி மூவாட்டையால் திணிதோழி. இதெல்லாம் பாருங்கள். பொன்னிங்கிறது பொண்ணுனா பொண்ணை உடையவள், சினையால் வரும் பெயர், பொருளால் வரும் பெயர். பொண்ணுங்கிறது பொருள் தான். ஓகேவா? அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்? ஃபஸ்ட் எடுத்த உடனே 3 இருக்குது. அடுத்து மண்ணகத்தி, மண்ணன்னா என்ன? இடம். சரிங்களா? ஓகேவா? அப்போது கிட்டத்தட்ட ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக இருக்குது. மூவாட்டையாளுங்கிறது வந்து நம்ம தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க. மூவாட்டையாள் அப்படிங்கிறது ஒரு காலப்பெயர். அப்போது சிக்கு நேரம் என்ன வருது? காலத்தால் வரும் பெயர் வருதா? திணித்தோழி அப்படிங்கிறது இதில் இருக்குது, சினையால் வரும் பெயர். ஓகேவா? ரைட். இந்த மூவாட்டையால் திணித்தோழியெல்லாம் சங்க இலக்கியங்களில் உள்ளது. சரி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொரு அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கம். அல்லில் இது வந்து இடம்பெற்ற நூல் வந்து நற்றினையிலேருந்து இதை எடுத்திருக்காங்க. அதாவது விருந்தினர்கள் இரவில் வந்தால் கூட உபசரிப்பவர்களுடைய மனசு மகிழ்வாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. சரிங்களா? கருதி செயல் காலமும் அளவும் பிணியாது. இதான், அதாவது உற்றான் அளவு, திருக்குறள். உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? மருந்து அப்படிங்கிற அதிகாரத்தில். ஓகே, அது திருக்குறள் தான். இப்போது அடுத்தது பாருங்கள், விட்டாகு பேர், விடாதாக பேர், எண்ணளவையாக பேர், காரியவாக பேர். ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? நம்ம 2011 வந்த சமச்சீர் கல்வி புத்தகத்தில் ஆகு பேர் 16 வகைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்த 2019 மாறின புதிய சமச்சீர் கல்வி புத்தகத்தில் ஆகு பேர் எத்தனை வகைன்னு சொல்லவே இல்லை, ஒரு 14 ஆகு பேர் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஆனால் ரியலாக கிட்டத்தட்ட ஒரு 25 ஆகு பேர்கிட்ட சொல்லிகிட்டே போகலாம். சரிங்களா? இருக்குது. நம்ம 10th லெவலுங்கிறதுனால நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ளதை மட்டுமே பார்த்துட்டு போயிருக்கோம், புரிஞ்சுட்டு போயிருக்கோம். அதனால் உங்களுக்கு இதற்கான சரியான ஆன்சர் 183வது கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாம்பே. சரிங்களா? அதான் சொன்னேன் முதல்ல, ஃப்ரெண்ட்ஸு கோச்சிங் சென்டரில் படித்ததுனால நாங்கள் 2வது ஆப்ஷன் அப்படின்னா பாம்பேன்னு சொல்லுவோம், 4வது ஆப்ஷன்னா டெல்லின்னு சொல்லுவோம். பின்னு சொன்னோம்னா பிஆ டிஆன்னு தெரியாதுங்கிறதுக்காக. ஓகேவா? ரைட்டு. இப்போ இது நான் உங்களுக்கு இதுக்கு வீடியோ போடுறேன். அடுத்தது புலி நட்டான், கார் எடுத்தான், அறுபதம் முரலும், மக்கட்சுட்டு, என்மனார் புலவர். இதெல்லாம் லிசன் பண்ணுங்கள். இது நான் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு இந்த ஆகுபேர்கள்லாம் தெரியலை. ஆகுபேர் காமன் ஆகுபேர்லாம் தெரியுது, பட் இதெல்லாம் புரியலை. இங்கே ஃப்ரெண்ட்ஸு கோச்சிங் சென்டரில் படிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் வந்து பாடம் நடத்துனாங்க. அவங்க நடத்தும் பொழுது தான் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. சரிங்களா? அந்த நோட்ஸ் இன்னும் நான் வச்சுருக்கேன், அதெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஓகே. அப்போது 184வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. சரிங்களா? ஓகே. அடுத்தது உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து ஒன்றும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரிங்களா? இதெல்லாம் வந்து 10th லெவல் கொஸ்டின் தான், ஈஸி தான். ஓகே. அடுத்தது களம்பாலில் துளி நஞ்சு போல. உவமை வந்து தீமை தான். சரிங்களா? கொஞ்சம் நஞ்சு இருந்தாலும் தீமையை தான் ஏற்படுத்தும். உவமை தொடர்களை பொருளோடு பொறுத்துக. இதுவும் ஓகே தான். சரிங்களா? அதாவது 187க்கு இது தான் வருது. இதுவும் 10ஆம் வகுப்பு தரம் தான். எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் எந்த படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? சரிங்களா? இது வந்து சஞ்சாரம். இது அவுட் ஆஃப் சிலபஸ் தான். சரிங்களா? ஓகே.
அடுத்தது வந்து அணுக்கம், உண்ணி, ஏனம், காரா, இதெல்லாம் பிஹெச்டி கொஷின்ஸ் ஆய்வு பண்ணணும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட பர்ஃபெக்டாக வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். சரிங்களா? ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இதில் தொல்காப்பியத்தில் ஒரு விளக்கம் போட்டிருப்பாங்க. அந்த விளக்கம் கூட இந்த அணுக்கம்னா இந்த பொருள் தாங்கன்னு சொல்லுவாங்க. அதை கூட அவங்க ஃபாலோ பண்ணல, வேறு ஒரு பொருளெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனால் சர்ச் பண்ணால் கிடைக்கிது. அப்போ 189வது வினாவிற்கு என்ன விடை அப்படி சொல்லி பார்த்தோம்னா ஆன்சர் வந்து பாம்பே. சரிங்களா? இதுதான். அதாவது அணுக்கம் அப்படின்னா பாம்பு அப்படின்னு அர்த்தம். அணுக்கம். உண்ணி அப்படின்னா குதிரை அப்படின்னு பொருள். இனிமேல் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏனம் அப்படின்னா மான் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. கரா, நிறையா பொருள் இருக்குது, அதில் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. கரா அப்படின்னா ஆண் முதலை அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. இதெல்லாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அடுத்து பழமொழியினை நிறைவு செய்க. வாழ்கிறதும் கெடுகிறதும் வாயிலே தான். சரிங்களா? வாழ்கிறதும் கெடுகிறதும் வாயிலே தான். அதாவது பழமொழி பெரும்பாலும் நமக்கு இதை படிச்சிருக்க மாட்டோம். பட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, பழமொழிகள் எல்லாமே எதுகை முனையாக தான் பெரும்பாலும் இருக்கும். அது அடிப்படையில் நீங்கள் வச்சுக்க வேண்டியதான். எதிர்ச்சொல்லை கண்டறிக. கேளார் அப்படின்னா கேட்டார் அப்படின்னு தான் பொருள். ஓகேவா? அகலாது அப்படின்னா அணுகாது. அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேர்ந்தர் சேர்ந்துள்குவார்னு முதல்வன் படத்தில் ரகுவரன் சார் சொல்லுவார். சரிங்களா? அதே குரல் தான். பிரித்தெழுதுக. கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன. ஆன்சர் வந்து ஏ. சரிங்களா? அப்புறமேல இதெல்லாம் ஈஸி தான். பாகற்காய். பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய், பாகற்காய். இது ஓகே தான். அடுத்தது பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள மூனை வகை. இதில் வந்து எல்லாமே என்ன? பேசு, பொய்கை, பே, போ, பூ, பே, இதெல்லாம் இனமோனையாக இருக்கிறது. எனவே இது எல்லாத்துலேயும் வந்திருக்கிறதுனால 4 சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கிறதுனால முற்றுமோனைன்னு சொல்லலாம். சரிங்களா? ரைட்டு. ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படின்னு சொல்கிறார். இதில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. இந்த 196ல் எதுகை முனையிலே நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே பாருங்களேன். ஆனா, ஆவண்ணா, சரிங்களா, ஐ, அப்புறமேல அவு, இதெல்லாம் ஓரினம். முதல் எழுத்து இதில் ஆரம்பிச்சிச்சுன்னா இது வந்து மோனைன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இ, ஏ, யா, இதெல்லாம் வந்து ஓரினம். அதே மாதிரி ஊ, சரிங்களா? அதே மாதிரி ஓ, இதெல்லாம் வந்து ஓரினா. இப்போ இன்னொன்று முக்கியமாக ஞன, மவ, தச, இந்த எழுத்துக்கள்லாம் எதுக்கையாக வரும். இதெல்லாம் ஓரினா. இங்கே பாருங்கள். ஞான ஆரம்பிச்சிருக்கா, இங்கே நான் ஆரம்பிச்சிருக்கா. ஞான சுடர் விளக்கு நாரணருக்கு. இது வந்து மோனை தான். சரிங்களா? இதில் மோனை சொற்கள் தான் கேட்டிருக்காங்க. மோனை தான். நீங்கள் மோனைன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொரு பர்ஃபெக்ட் மோனை கொடுத்துருக்காங்க. ஞாலே முடிஞ்சிருக்கு. முதல் எழுத்து ஒன்றி வருவது. அப்போ இதுவும் சரி. சரிங்களா? பெரும்பாலும் 99% ஸ்டூடெண்ட் வந்து எதை போட்டிருப்பாங்க அப்படின்னா, 100% ஸ்டூடெண்ட்டு டிஏ தான் ஆன்சராக போட்டிருப்பாங்க. இங்கே ஏ போட்டவங்களுக்கு ஆன்சர் சரிதான், மாற்றம் கிடையாது. சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆக்சுவலாக ஏ அண்ட் டி தான் கொடுப்போம். ஓகேவா? ரைட். அப்புறமேல செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. பாடலடியில் இடம்பெற்றுள்ள இயைபு சொற்களை கண்டறிக. அதாவது ஒரே விதமான ஓசையை தருவது மறாமை, அறியாமை. ஓகேவா? ரைட். ஒளி வேறுபாடு, இதெல்லாம் பிஹெச்டி கொஸ்டின் தான். சரிங்களா? பிஹெச்டி தான். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலும் சரி, எந்த புத்தகத்தில் சர்ச் பண்ணாலும் சரி, பர்ஃபெக்டான ஆன்சர்லாம் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? இதுக்கு 198க்கு ஆன்சர் வந்து ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு தேடி கண்டுபிடிச்சது சி. ஓகேவா? ஆன்சர் சி. அப்புறமேல நாச்சிலஸ் ஆர் நியூட்ரிலஸ் அப்படின்னா நத்தை வகை. ஓகேவா? அப்புறமேல
ஆரிஸ்டாலஜி அப்படின்னா உணவுக்கலை. இதெல்லாம் கலைச்சொற்கள் நம்ம தெரிஞ்சால் வச்சுருக்கணும். ஓகே, இப்போது நம்ம அவங்கவுங்க அந்தந்த வேலைகளை செய்கின்ற பொழுது தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். டிஎன்பிசியை வந்து நம்ம மிகப்பெரிய அளவில் குறைகள் சொல்ல வரல. ஆசிரியர்களும் சிறப்பாக தான் கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஆனால் 10ஆம் வகுப்பு தரத்தில் நீங்கள் இப்போ கொஸ்டின் கஷ்டமாக எடுக்கலாம், தப்பு கிடையாது. சிலபஸில் இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்கள் தரத்தை வந்து அதிகமாக பட்டப்படிப்பு தரத்தில், பட்ட மேற்படிப்பு தரங்களில், ஆராய்ச்சி படிப்பு தரத்தில் எடுப்பது வந்து மாணவர்கள் நலனில் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? மாணவர்களின் உழைப்பை வந்து கேள்விக்குறியாகக்கூடிய விஷயமாக நாங்கள் கருதுகிறோம். ஓகே, இப்போது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது சமீபத்தில் நடந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸு அண்டு குரூப் 2A மெயின்ஸு கொஸ்டின், அதாவது தமிழ் கொஸ்டினை பார்க்கும்பொழுதே தெரிஞ்சு போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி பர்ஃபெக்டாக நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், 2025 இந்த வருஷத்தில் எல்லா தேர்வுமே ஏப்ரல் மாதத்துலேருந்து கால்ஃபர் அடுத்தடுத்து வருது. குரூப் 1 வருது, குரூப் 4 வருது, குரூப் 2 வருது. அப்புறம் டெக்னிக்கல் இன்டர்வியூ போஸ்ட்டு, டெக்னிக்கல் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டு எல்லாமே வருது. நிறையா வாய்ப்புகள் நம்ம கையில் இருக்குது. ஏதேனும் ஒரு சின்ன ஒரு குறைபாடை எடுத்து கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம அதை காரணம் சொல்லிக்கிட்டு உழைக்காமல் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல்.